நான் இந்த மேடையில் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எனது பெற்றோர் தான். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தையும் ஆண் பெண் பேதமின்றி இணையான வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது எனது பெற்றோர் தான். இந்த தடைகளை தகர்த்தெறிய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பு அனைத்துமே அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் தான். பட் வந்து அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரியிலேயும் ஒரு முக்கியமான ஒரு எங்கும் கிடைக்காத ஒன்று கிடைத்தது என்றால் அது கல்வி சுதந்திரம், கற்றல் சுதந்திரம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. செவ்வனை கையாண்டால் வெற்றி வாய்ப்புகள் ஏராளம். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த துறையின் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தோமெனில் நம்மளோட தடைகள் தானாகவே அகலும். அது வெற்றி வாய்ப்புகள் ஏராளம் கிடைக்கும். அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நம்மை வந்து சேரும். அப்புறம் வந்து எனக்கு கடுமையான உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் வந்து ஈடு இணையே கிடையாது. கடின உழைப்பு என்றைக்குமே தோற்காது அப்படிங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருமகிழ் தந்த ஒரு சின்ன தருணத்தை இங்கே நினைவு கூற விழுகிறேன். அதில் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பள்ளி பருவத்தை கொடுத்த என்னோட அரசு உயர்நிலை பள்ளிக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கனவை வந்து நனவாக்கினது வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டம். அந்த திட்டத்தின் மூலமும் என்னுடைய பங்களிப்பின் மூலமும் எனது பள்ளிக்கு ஒரு 2 வகுப்பறைகள் கட்டி கொடுக்க என்னால் முடிந்தது. மிகுந்த நன்றி முதலமைச்சருக்கு. ஸோ என்னை வழி நடத்தியதும் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடித்தமான 4 வரிகள் முண்டாசு கவிஞரின் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த்த ஞான செருக்கும் அது உங்களையும் வழிநடத்தும் என நம்புகிறேன். உங்கள் அனைவரது கனவும் மெய்ப்பட எனது வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி. ஆக்சுவலா மேடம் ரொம்ப மாடஸ்டா பேசினாங்க. அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து ரொம்ப பெரிய உயரம். இஸ்ரோவுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர், அதுவும் குறிப்பாக மிஷன் டைரக்டர், குறிப்பாக ஆதித்யா L1 மிஷன் டைரக்டர். அவங்க செய்யறோட பணி என்ன தெரியுமா? சூரியனுக்கு பக்கத்துல போய் சூரியன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது, ஏன் சூரியனுடைய வெளிப்பகுதி ரொம்ப சூடாக இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மிஷனுடைய தலைமை. இவர்கள் அரசு பள்ளியில படித்தவர்கள். She is a gem of government school. Wow.